50-60 வருஷமா கட்சி நடத்துறீங்க, ஆட்சியில் இருக்கீங்க. ஒரு சின்ன பையன் முதல் வாட்டி தேர்தலில் நிற்கிறாரு. அப்படி ஜெயிச்சாதான் என்ன போச்சு உங்களுக்கு? 39 தொகுதி நீங்க ஜெயிச்சதை அறிவிச்சுட்டு இருக்கீங்களா? ஒரு தொகுதியில கடைசி வரைக்கும் போராடி வருகிறாரே ஒரு இளைஞர், அப்படின்னு பெரிய மனசோட நீங்க அவரை ஜெயிக்க வச்சிருந்தீங்கன்னா இந்த ஆட்சியை நான் தலைவணங்கி நான் போற்றி இருப்பேன், வரவேற்று இருப்பேன். அதுலேயும் சூழ்ச்சி செய்து அவர் ஜெயிக்க கூடாது என்பதற்காக இன்னைக்கு அவங்க அமைச்சர் பெருமக்களை வைத்து அதிகாரிகளை மிரட்டி, கலெக்டரே என்னால் ப்ரெஷர் தாங்க முடியல, என் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணுறேன் என்று சொல்லக்கூடிய அளவு அவர் மனநிலையை கொண்டு சென்று இந்த அளவு ஒரு தவறுதல் அங்கு நடந்திருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையத்திடம் கேப்டனோட ஆசியுடன் நாங்கள் தேமுதிகவின் சார்பாக தேர்தல் ஆணையத்துக்கிட்ட நாங்கள் கேட்டுக்கிறோம், மீண்டும் விருதுநகர் தொகுதியில் ரீகவுண்டிங் நிச்சயமாக உடனடியாக செய்ய வேண்டும் என்று நான் இந்த பிரஸ் மீட் மூலியமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். எனவே நிச்சயமாக அவங்க அந்த ரீகவுண்டிங்குக்கு அனுமதித்தால் அதை நாங்கள் உடனடியாக தலைவணங்கி ஏற்று அந்த ரீகவுண்டிங் ஒரு பொதுவான ஒரு ஜட்ஜு முன்னாடி நியாயமாக அந்த ரீகவுண்டிங் நடக்கணும். இதே ஏஆர்ஓ அதே ஆர்ஓ மூலியம் மட்டும் இல்லாமல் ஒரு பொதுவான ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் முன்னாடி அந்த ரீகவுண்டிங் செய்யப்பட வேண்டும். அது நியாயமானதாக நடக்க வேண்டும். அதில் என்ன வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். ஒருத்தரா கேளுங்க. என்னங்க? தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம எத்தனையோ தேர்தல்களை பார்த்துருக்கோம். இது மாதிரி எத்தனையோ முறைகேடுகளை நாம் பார்த்துருக்கிறோம். இது மாதிரி எத்தனையோ கம்ப்ளைண்ட்ஸாக பார்த்துருக்கிறோம். கோர்ட்டுக்கு போனதையும் பார்த்துருக்கிறோம். 5 ஆண்டுகள் கழிச்சு தான் அதற்கான தீர்ப்பு வந்ததையும் இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். இப்போ சபாநாயகரை ஒருத்தர் இருக்கார், அவர் மேலேயே வழக்கு இருக்கிறது. ஆனால் இதை 3 வருஷம் முடிச்சு 4வது வருஷம் சபாநாயகராக அவர் தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்கார். நான் என்ன கேட்டுக்கிறேன், இது ஜனநாயக திருவிழா என்று சொல்லும் தேர்தல் ஆணையம் ஏன் இப்போ 5 தொகுதியில் போட்டிட்டோம், வேற யார் தொகுதியை பற்றி நான் ஏன் கேட்கல? ஓகே, மிகப்பெரிய டிஃப்ரென்ஸில் அவங்க தோல்வி விட்டுறாங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். எதற்காக விஜய் பிரபன் கடைசி வரைக்கும் அந்த ஓட்டிங்கை நிப்பாட்டி அங்கே ப்ரெஷராக இருக்குன்னு சொல்லி செல்ஃபோன் ஆஃப் பண்ணி ஒரு 10 முறை வெளியே போய் கலெக்டர் பேசி எல்லாமே அங்கே நடந்தது உள்ளங்கை நெல்லிக்கனியாக எல்லாருக்கும் தெரியுது. இதை தான் நாங்கள் கேட்குறோம். உறுதியாக இதற்கு தலைவணங்கி தேர்தல் ஆணையம் தான் இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தர வேண்டும் அப்படின்றதுல நான் உறுதியாக இருக்கேன். நிச்சயம் தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை கொடுப்பாருங்க அப்படின்னு நினைக்கிறேன். கோர்ட்டுக்கு போகிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. கோர்ட்டுக்கு போயிட்டா உண்மையிலே உடனடியாக அதற்கு தீர்வு வருமா அப்படிங்கிறத உங்ககிட்டயே நான் கேட்குறேன். பத்திரிகையாளர்களாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும். உடனடியாக அதுக்கான தீர்வை கோர்ட்டு உடனடியாக கொடுக்கட்டும்னு சொல்லுங்கள். நாளைக்கே நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம், தயாராக இருக்கோம். ஆனால் ஒன்ஸ் என்ன சொல்லுவாங்க, கோர்ட்டில் நிலுவையில் இருக்குது, அதை நாங்கள் ஒன்றும் இப்போ பேச முடியாது, தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், நாங்கள் கேட்டுக்கிறது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான். 45 நாட்கள் வரைக்கும் நமக்கு உரிமை இருக்குது ரீகவுண்டிங் கேட்குறதுக்கு. அதனால தான் நாங்கள் முதல்ல தேர்தல் ஆணையத்துக்கிட்ட தான் இதை கேட்குறோம். ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நான் எழுதுனதை விட என் மார்க்கு கம்மினா இமிடியேட்டாக ரீகவுண்டிங் போகிறாங்கல்ல ஸ்டூடெண்ட்ஸை. இது என்ன எவ்வளோ பெரிய ஒரு தேர்தல்! 6 சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஒரு பாராளுமன்ற தேர்தலில் ஒரு தொகுதியிலே கடைசி நேரத்தில் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டிருக்கிறார் என்பது அனைவராலும் ஒற்றுக்கொள்ளப்படும் போது இது தேர்தல் ஆணையம் உரிய நீதி எங்களுக்கு தர வேண்டும் என்று இதன் மூலம் நான் கேட்டுக்கிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.